இன்னைக்கு டே 30 லஞ்ச் சீரீஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெத்தலை பூண்டு சாதம் தான் செய்ய போகிறோம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இப்போ இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது, தொண்டை வலி எல்லாமே பறந்து போயிடும். அட் த சேம் டைம் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்று சமைக்க தேவையில்ல, சீக்கிரமாக சமைச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 3 குண்டு மிளகா, இதில் நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் 4 பல் பூண்டு ஆட் பண்ணி இப்போ இதில் நான் பொடியாக நறுக்கின ஒரு வெத்தலையை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பிட்ற அளவு தான் செஞ்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆற வச்சுருந்த சாப்பாட்டை இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெத்தலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது. பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.